This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மக்களவை தேர்தலையொட்டி டாஸ்மாக் மதுபான கடைகள் 3 நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டதையொட்டி ஒரே நாளில் 400 கோடி ரூபாய் அளவுக்கு மதுபாட்டில்களை வாங்கி மக்கள் இருப்பு வைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி பரப்புரை முடிவடையும் நாளிலிருந்து வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது. இதன்படி 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் 19ஆம் தேதி இரவு 12 மணி வரை மதுபான கடைகள், பார்கள் மூடப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதியும் மதுபான கடைகள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை அறிவிக்கப்பட்ட நாளில் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்களை திறந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. 3 நாட்கள் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. ஒருவருக்கு ஒரே நேரத்தில் 1 பீர், 3 குவார்ட்டர் பாட்டில்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். இதை மீறி டாஸ்மாக் கடைகளில் குவிந்தவர்கள் தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வாங்கி குவித்து மொத்தமாக அள்ளிச் சென்றுள்ளனர். டாஸ்மாக் கடைகளில் தினசரி மது விற்பனை 150 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் நிலையில் ஏப்ரல் 16ஆம் தேதி மட்டுமே 400 கோடி ரூபாய் அளவுக்கு மதுபானங்கள் விற்பனையாகி இருப்பதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகள் கூறுகின்றனர். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மதுபான விற்பனை அதிக அளவில் இருந்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மீண்டும் வரும் 20ஆம் தேதி மதுபான கடைகள் திறக்கப்படும். மறுநாள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாவீர் ஜெயந்தி. எனவே அன்றைய தினம் மதுக்கடைகள் மீண்டும் மூடப்படும். இதனால் தேர்தலுக்கு மறுநாளான சனிக்கிழமையன்றும் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோத வாய்ப்பிருப்பதாக டாஸ்மாக் அதிகாரிகள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.